ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு சில வீடியோ போஸ்ட் பண்ணேன், மூவி ரிவ்யூ குடுத்து. அதுக்கப்புறம் எதுவுமே போஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் எகைன் வந்து ஷார்ட்ஸ் மூலியமா சில வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எகைன் எதுவும் பண்ணாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி மாரி சேனல் அப்படியே இருந்துட்டு, இப்போ ரீசென்ட் டயத்துல கோட்ஸ் மூலியமா சில ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் நம்ம சேனல் வந்து இதுவரைக்கும் ரன் ஆயிட்டுருக்கு. சாரி இருக்குது. சேனலை வந்து 2025லாவது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான சேனலாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பிளானில் தான் இந்த 2025 ஆரம்பித்தேன். அது ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்படி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஓடிடுச்சு. ஸோ நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை போல இருக்குது. நம்ம எடுக்கிற கண்டென்ட்டை நல்ல விதமாக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து குடும்பஸ்தன் படம் பார்த்துருந்தேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்னப்பா எல்லாரும் விடாமுயற்சி பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க, நீ என்னமோ குடும்பஸ்தனை கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கலாம். டிக்கெட் ட்ரை பண்ணேன், டிக்கெட் கிடைக்கல. ஒரு வேளை கிடைச்சிருந்துச்சுன்னா நான் அதை போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேல நான் விடாமுயற்சி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி குடும்பஸ்தன் படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான். இந்த படத்தோடைய ஒன்லைனர் எடுத்துக்கிட்டோம்னா, படத்தோட ஹீரோவான மணிகண்டன் வந்து ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேரீட் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறாரு. அவர் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து சில கமிட்மெண்ட் வந்து அவருக்கு அதிகமாகுது. இந்த கமிட்மெண்ட் அதிகமாகி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்பே கம்பெனியில் அவருக்கு வேலை போயிடுது. இந்த வேலை போனதுக்கப்புறம் ஃபேமிலியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார், ரிலேஷன் சைடில் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணார், ஓவராலாக இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணாரா இல்லையா, அதில் என்ன சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு லென்த்தியான போர்ஷனாக தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா படம் பார்த்துட்டு என்னடா இன்னும் படம் இன்டர்வலே வராத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இன்டர்வல் பிளாக் வருது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லென்த்தியான போர்ஷன் தான். இன்டர்வல் பிளாக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இந்த செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற அளவுக்கு உள்ள இன்டர்வல் பிளாக் தான். இப்போ படத்தோடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஆவரேஜான போர்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆனுச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாவுமே அப்படி இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மற்ற இடம்லாம் ரொம்ப லேகாக இருக்குது. ஸோ கடைசி ஒரு 10, 15 நிமிஷம் மட்டும்தான் மறுபடியும் எகைன் அதே போல் அந்த காமெடியாகவும் போரிங்கும் இல்லாமல் படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்மே அதே மாதிரி ஒரு லென்த்தியான போர்ஷன் தான். ஸோ இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் எடுத்துட்டோம்னா, இந்த படத்தோடைய கதையை தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஃபேமிலி ஓரியன்டட் கதைகள் தான் வந்து ஓவராலாக எல்லாத்தையுமே கம்பைன், அதாவது ஆக்ஷன், காமெடி, எமோஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட்டு. ஸோ அந்த கதையை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஓரளவுக்கு நல்லாவுமே மேக் பண்ணியிருக்கிறதுனால, இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னா அது இந்த படத்துடைய கதையை தான் சொல்லி ஆகணும். 2வது ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த படத்துடைய காமெடி. ரொம்ப ஹைப்பா இல்லாம, டபுள் மீனிங்கா இல்லாம, அ என்னடா இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு போட்டு அறுக்குறாய்ங்களே அப்படிங்கிற மாரி சொல்லாம, ரொம்ப லீனியரா இருக்கு. மோரோவர் எல்லாமே அவங்க காமெடியாவே குடுத்துட்டாங்க. அந்த படத்துல ரொம்ப எமோஷனலா வரக்கூடிய சீன் கூட எல்லாமே அவங்க காமெடியாவே குடுத்துட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்தவரைக்கும் ஒர்க் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைனாலும், ஓரளவுக்கு காமெடி வந்து ஒரு குட் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு மாரியான காமெடி தான். ஸோ படத்தோடைய செகண்ட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய காமெடி தான். இப்ப இந்த படத்தோடைய மிகப்பெரிய நெகட்டிவா எனக்கு ஃபீல் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மேக்கிங் தான். குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா யூசுவலா ஃபேமிலி ஓரியன்டட் மூவிலாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கிராஜுவலா போகும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனலான சீனு, சில மெசேஜ் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, அத நமக்கு ஒரு கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே அவங்க காமெடியா அடிச்சு அடிக்க கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிட்டு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகல. நெறைய இடத்துல லேகு. அதுவும் இல்லாம ரியாலிட்டில எல்லா பார்க்கக்கூடிய மென்ஸ் எல்லாருமே அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதெல்லாம் கொண்டு போய் காமெடியா காட்டுறப்ப, அது யாரோடையும் ஒண்ணும் கனெக்ட் பண்ணல. அ ஓரளவுக்கு அது ஒரு போரிங்கா தான் இருந்துச்சு. என்னடா இப்படி காட்டுறீங்க? வரதே ஏதோ ஒரு படம் தான். ஜென்ஸுக்காக வரதே எப்பயாவது ஒரு படம் தான். அதையும் இப்படி காட்டியிருக்கீங்களே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. 2வது நெறையா தேவையில்லாத டீவியேட் பண்ற மாரியான சில சீன்ஸு, சில போர்ஷன்ஸ்லாம் நெறைய வந்தது மாரி இருந்துச்சு. அ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. இன்னும் சொல்லப்போனா ரீசென்ட் டயத்துல "இருகப்பற்று" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். பார்த்துருப்பீங்க. விக்ரம் பிரபு நடிச்ச படம். அதுல வந்து வித்தார்த் வந்து ஒரு போர்ஷன், ஒரு கதை வரும் அவருக்கு.
அவர் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அவர் ஒரு ஸ்டோரி சொல்ற மாரி இருக்கும். அதாவது நான் வந்து இப்படிலாம் ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து இந்த மாரி சிச்சுவேஷன் குடுத்து, என்ன வந்து இந்த மாரி லோன் கட்டிட்டு இருக்கிறதுலயே வந்து என் வாழ்க்கையே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 நிமிஷம் தான் அந்த சீன் வரும். அது ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஸோ அந்த 5 நிமிஷத்த தான் இவங்க படம் ஃபுல்லாவுமே எடுத்திருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கரெக்ட்டா பண்ணவங்க, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சமாவது அத வந்து சீரியஸா காட்டியிருந்தாங்கன்னா, இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டியில ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மென், அதுவும் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மென் வந்து என்னென்ன மாரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு கதை தான். இத இவங்க இன்னுமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா இல்லைனா ஒரு சூப்பர் ஹிட் ஆகுற அளவுக்கு மேக் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க செகண்ட் ஹாஃப்ல பண்ணி வச்ச வேலையினால இது அந்த அளவுக்கு இல்லாம ஒரு நார்மலான மூவியா தான் வந்திருக்கு. ஓவராலா எல்லா ஆடியன்ஸுமே இந்த படத்த வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அ ஒரு நார்மலான ஒரு நல்ல மூவி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். சரி ஓகே. நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோல உங்கள சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் நான் உங்கள் ஏஜே.